இன்றைக்கி நம்ம கூட்டுசகருக்கு எங்கே வந்திருக்கோம் சொன்னால் ஆய்ப்பாடிக்கு தாங்க வந்திருக்கிறோம். போனோடனே கேமல் லைல் தொழுகை வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஓது செஞ்சுட்டு தொழுதுட்டு வெளியில் வந்து பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டுங்க. உண்மையிலேயே கூட்டுசகர் தான் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டுசகரோட ஹீரோவே நம்ம இர்ஃபான் தாங்க. நம்மளை இன்வைட் பண்ணது இர்ஃபான். நம்ம ஆய்ப்பாடி அன்சார் அவர் தான் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நண்பர்கள் மட்டும் நாங்கள் போயிருந்தோங்க. மாஷா அல்லாஹ்னு நல்ல கூட்டங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க போல். ஆமாம், மொதல் பந்தியில் நம்ம உட்காரல, அப்படி எல்லா நண்பர்களையும் பார்த்துட்டு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி 2வது பந்தியில் வந்து நம்ம அமர்ந்துட்டோங்க. நேற்று மந்தியா இன்றைக்கி மந்தி அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த அமர்வுக்காக வெயிட் பண்ணிட்டோம். நம்ம அன்சாரி அவர்கள் வந்து நம்மளை உட்கார வச்சுட்டு தான் போவோம் அப்படிங்கிறவரை ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாவில் அவர் நம்மளை அமர வச்சுட்டு, நான் கிளம்புறேன் திஸ் டெய்லி மந்தி சாப்பிட்றேன், நம்மளை செட் ஆகலை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அமர வச்சுட்டு போயிட்டு வரேன். நம்ம அன்சாரி அவர்கள் கிளம்பிட்டாப்புல. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயே சகரம் முடிச்சாச்சுங்க. சகரம் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப கிளம்ப போகிறோம். அங்கே போய் ஏகப்பட்ட கூட்டங்கள். நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் அங்கே இருந்துருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு சின்ன ஒரு ஷூட்டை போட்டுட்டு, நம்ம நண்பர்கள் மட்டும் எடுத்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள இருக்கக்கூடிய வந்தவங்க மக்கள் எல்லாரையும் நம்ம எடுத்து நம்ம வந்து போடுவோம். அப்போ தான் அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நண்பர் ரொம்ப வெக்க வேறப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் காமிச்சிட்டு அங்கேயே நம்ம கிளம்பக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுங்க. நம்ம வீடியோ என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ண தொடர்ந்து இருந்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஊருக்கு வந்து கூட்டு சகரில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறந்துடாமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப்தாருக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அற்பமான ஒரு 3 நாட்கள் சம்திங் ஏதோ இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து எல்லா ஊருக்கும் என்னால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த 3 நாள் எல்லா ஊருக்கும் என்னால் முடிஞ்ச ஊருக்கு நான் கட்டாயம் போயிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்போ கூட்டு சகருக்கு என்ன சொன்னால் இஃப்தார் ஒரு ஊருக்கும் கூட்டு சகர் ஒரு ஊருக்குன்னு சொன்னால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் அந்த ஊரை கவர் பண்ணிட முடியும். அந்தமாரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் கட்டாயம் வந்து கூட்டு சகரில் நான் கலந்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஊரில் கூட்டு சகரில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாய் பாய். يا ربي شكرا هديت قلبي شكرا. உங்கள் ஊருக்கு வரணும்னா வாய்ஸ் ஆஃப் இத்ரீஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.